வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஹேவ் டு ஹேவ், ஹேஸ் டு ஹேவ் அண்ட் ஹேட் டு ஹேவ். ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரக்சரை நாம 3 டிஃப்ரெண்ட் வேஸ்ல யூஸ் பண்ணலாம். அதுல ஒரு வே பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ஏற்கனவே ஹேவ், ஹேஸ், ஹேட் பத்தி பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஹேவ் டு, ஹேஸ் டு அண்ட் ஹேட் டு பத்தியும் பார்த்திருக்கோம். நீங்க இன்னும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா ஐ ஹைலி ரெக்கமெண்ட் டு வாட்ச் தோஸ் வீடியோஸ். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்களான்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்போ ஹேவ், ஹேஸ், ஹேட் இதை எந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம்? என்கிட்ட இருக்கு, அவகிட்ட இருக்கு, அந்த மாதிரி சொல்றதுக்கு ஹேவ் அண்ட் ஹேஸையும், என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுக்கு ஹேடையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹேவ் டு, ஹேஸ் டுவை பார்த்தீங்களான்னா நான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி இருக்கிறது அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம ஹேவ் டு, ஹி ஷி இட்னா ஹேஸ் டு அப்படி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி முன்னாடி செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றதுக்கு ஹேட் டுவை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. ஹேவ் டு ஹேவ், ஹேஸ் டு ஹேவ், ஹேட் டு ஹேவ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? என்ன அர்த்தம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஹேவ்னா இருக்கு, ஹேவ் டுனா செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி தான் இதோடைய அர்த்தமும் இருக்கும். இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஹேவ் டு ஹேவ்ன்ற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு விஷயத்தை செய்வதற்கு இது உன்னிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற ரெக்யர்மெண்ட் பத்தி பேசுறப்போ தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். உன்னிடம் இருக்க வேண்டும், நீ டிரைவ் பண்ணணும்னா உனக்கு லைசன்ஸ் இருக்க வேண்டும், நீ ஃபாரின் போகணும்னா உன்னிட்ட ஒரு பாஸ்போர்ட் இருக்க வேண்டும், இங்க வர்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஐடி இருக்க வேண்டும். இந்த மாதிரிலாம் ரெக்யர்மெண்ட் பத்தி பேசுறப்ப தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இருக்க வேண்டும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அதில் நம்ம ஹேவ் டு ஹேவையும் ஹேஸ் டு ஹேவையும் யூஸ் பண்ணுவோம். முன்னாடி பாஸ்ட் டென்ஸில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணுமானா அப்போ நம்ம ஹேட் டு ஹேவை யூஸ் பண்ணுவோம். இதை பார்க்குறப்போ ஒருவேளை கொஞ்சம் நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவலாக இருந்தால் உங்களுக்கு வர ஒரு டவுட் இருக்குது. பிகினர்ஸ் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சிலருக்கு வரக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஏன் இதுக்கு நம்ம ஷுட் ஹேவ் அண்ட் மஸ்ட் ஹேவ் யூஸ் பண்ணக்கூடாதா? யூ ஷுட் ஹேவ், யூ மஸ்ட் ஹேவ் இப்படி சொன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும். நம்ம இன்னும் மாடல்ஸ் பத்தி நம்ம இன்னும் நிறைய பார்க்க ஆரம்பிக்கல. அப்போ நம்ம இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அந்த மாதிரி கேட்கக்கூடிய இன்டர்மீடியட் லெவல் லேர்னர்ஸ்க்காக ஒரு சின்னதா ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்லிடலாம். ஷுட் ஹேவ் அப்படின்னா இருக்க வேண்டும்னு தான் அர்த்தம். மஸ்ட் ஹேவ்னாலும் இருக்க வேண்டும்னு தான் அர்த்தம். ஷுட் ஹேவை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறப்போ மட்டும்தான் நம்ம ஷுட் ஹேவை யூஸ் பண்ணுவோம். மஸ்ட் ஹேவ், மஸ்ட்னு வர்றப்பவே நமக்கு தோணும் அது பார்த்தீங்களான்னா ரூல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? இது ஒரு ரூல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இங்கே பேசுறது ரெக்குயர்மெண்ட் பற்றி. உனக்கு ஒன்று இதெல்லாம் தேவையாக இருக்குது, இது உனக்கு ஒரு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் இது ரெண்டத்தையுமே கம்பைன் பண்ணி அட்வைஸ் பண்ணுறதுக்கு, ரூல்ஸுக்கு, ரெக்குயர்மெண்ட் எல்லாத்துக்கும் காமனாக நம்ம ஹேவ் டு ஹேவை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரக்சரோடைய அட்வான்டேஜ். இப்போ நாம வழக்கமா இந்த சென்டென்ஸ்ல இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத ஒரு தடவை பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய இடங்கள்ல இந்த ஹேவ், ஹேஸ், ஹேட் யூஸ் பண்றப்போ ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாம் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டே வந்ததுனால உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம அதையும் பார்த்துடலாம். ஸோ சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, ப்ளூரல் நவுன் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஹேவ் டு ஹேவ்னு ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில். இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நெகட்டிவாக சொல்லணுமானா டோன்ட் ஹேவ் டு ஹேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு டோன்ட் சேர்த்துக்க வேண்டியதுதான். சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன்ஸ்க்கெலாம் நம்ம ஹேஸ் டு ஹேவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இந்த ஹேஸ்ன்னு வர்றப்போ இந்த இடத்துல நம்ம டசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேவ் டு ஹேவ்னு யூஸ் பண்ணுவோம். டசன்ட் ஹேவ் டு ஹேவ். நீங்கள் டசன்ட் ஹேஸ் டு ஹேவ்னு சொல்லிடக்கூடாது. இந்த இடத்துல இங்கே டோன்ட்னு இருக்குது, இந்த இடத்துல டசன்ட்னு இருக்குது. இந்த இடத்துல எஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? திரும்ப ஒரு தடவை இங்கே ஹேஸ்ன்னு போட்டுறக்கூடாது. ஸோ ஸ்ட்ரக்சர் டசன்ட் ஹேவ் டு ஹேவ். இந்த இடத்துல டோன்ட் ஹேவ் டு ஹேவ். இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இது ப்ரெசண்ட்ல உன்னிடம் இது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு. உன்னிடம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பேசுகிறப்போ சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஹேட் டு ஹேவ்னு யூஸ் பண்ணுவோம். அது இருந்திருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் டிடன்ட் ஹேவ் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான்.
ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். யார் வேணால் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி பேசலாம். இப்போ பாருங்களேன், ஒரு கால்குலேஷன்லாம் பண்ணணும். உன்னிடம் கண்டிப்பாக கால்குலேட்டர் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஸ்கூலில் வந்து டீச்சர் சொல்லுவாங்க, பாரு இந்த ப்ராப்ளம்லாம் போகணுன்னா உங்ககிட்ட எல்லாம் கால்குலேட்டர் இருக்க வேண்டும். நீங்கள் நாளைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கற்றுக்க போகிறீங்க, நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால எல்லார்கிட்டையும் கால்குலேட்டர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு ரெக்யர்மெண்ட். அது இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது, அது இருந்தால் தான் உங்களால் ப்ராப்ளம் போட முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் பற்றி பேசுகிறப்ப தான் நம்ம இந்த ஹேவ் டு ஹேவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, உன்னிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உன்னிடம்ன்றதுனால சப்ஜெக்ட் யூ, யூக்கு என்ன போடணும்னு நம்ம சொன்னோம், ஹாவ் டு ஹேவ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த கேள்வி எப்படி கேட்டுகிட்டே வாங்க, சப்ஜெக்ட் இருக்க வேண்டும், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்க வேண்டும்னா ஹாவ் டு ஹேவ் போடணும். என்ன இருக்கணும், எதுக்கு இருக்கணும், இவ்வளோதான் இந்த சென்டென்ஸோடைய ஸ்டைலே, அவ்வளோதான். ஸோ என்ன இருக்க வேண்டும், ஒரு கால்குலேட்டர் இருக்க வேண்டும். அதனால அ கால்குலேட்டர், ஒரு கால்குலேட்டர்னா இங்கிலீஷில் அ கால்குலேட்டர். அப்படியே சென்டென்ஸ் போடுங்களேன். யூ ஹாவ் டு ஹாவ் அ கால்குலேட்டர், யூ ஹாவ் டு ஹாவ் அ கால்குலேட்டர். இப்போ இந்த சென்டென்ஸையே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி பெரிய சென்டென்ஸாகவும் பேசலாம். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தால் இதை கற்றுக்கோங்க. இன்னும் கூட நான் கொஞ்சம் லென்த்தியாக பேசணும்னு நினச்சா, எதுக்கு ஒரு கால்குலேட்டர் இருக்கணும், ஏன் கால்குலேட்டர் இல்லாட்டி என்ன, எதுக்கு இந்த கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு ரீசனையும் சேர்த்து நம்ம சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்டென்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும், லென்த்தி ஆகிடும், நீட்டமாகிடும். இப்போ பாருங்கள், இந்த கால்குலேஷனை செய்வதற்கு உன்னிடம் ஒரு கால்குலேட்டர் இருக்க வேண்டும், அப்படின்னா தான் அந்த கால்குலேஷன் எல்லாம் உன்னால் போட முடியும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதே விஷயம்தான், சப்ஜெக்ட் யூ, அதுக்கு இருக்க வேண்டும்னா ஹாவ் டு ஹாவ், என்ன இருக்க வேண்டும், ஒரு கால்குலேட்டர். எதுக்கு, இந்த கால்குலேஷனை போடுறதுக்கு, இந்த கால்குலேஷனை செய்வதற்கு, டு டூ த கால்குலேஷன், டு டூ த கால்குலேஷன். நம்ம ஏற்கனவே லென்த்தி சென்டென்சஸ் மேக் பண்ணுறதுக்கு ஆனால் ஃபஸ்ட்டு டிப் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எதுக்கு அப்படின்றத நம்ம சேர்த்து சொல்கிறப்போ இந்த சென்டென்ஸ் வந்து லென்த்தி ஆகிடும். நாம யூ ஹாவ் டு ஹாவ் அ கால்குலேட்டர் டு டூ திஸ் கால்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் ஒரு ஸ்ட்ரக்சரை கற்றுக்கிறப்பவே அதோடைய அர்த்தம் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்பவே நீங்களும் சில எக்ஸாம்பிள்ஸை உங்களுடைய ஓன் சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பார்த்தீங்களான்னா ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். இப்போ நாம் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பாருங்க, அங்கே போகணும்னா அடையாள அட்டை இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இருக்க வேண்டும், உன்னிடம் ஒரு சரியான ஐடென்டிட்டி கார்டு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துல உன்னிடம் அப்படின்றதுனால சப்ஜெக்ட் யூ, அதுக்கு நம்ம இருக்க வேண்டும் சொல்கிறதுக்கு ஹாவ் டு ஹாவ்னு தான் போடுவோம். என்ன இருக்க வேண்டும், an ஐடி, அ வேலிட் ஐடி, எப்படி வேணால் சொல்லுங்கள். an ஐடின்னு சொன்னாலும் சரி, அ வேலிட் ஐடின்னு சொன்னாலும் சரி. ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்களேன், எவ்வளோ சிம்பிள். 3 விஷயத்தை சேர்த்தா ஒரு சென்டென்ஸ் வந்துடுது. யூ ஹாவ் டு ஹாவ் அன் ஐடி, யூ ஹாவ் டு ஹாவ் அ வேலிட் ஐடி, இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் இந்த இடத்துல எதுக்கு ஐடி வேணும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லலை. அதை சேர்த்திங்களானா இந்த சென்டென்ஸ் இன்னும் கூட ஸ்ட்ரெச் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல வந்து வாசல்லே இருக்கவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஐடி இருந்தால் தான் நான் உள்ளே அலோவ் பண்ண முடியும், இந்த பில்டிங்குள்ளே போகணுன்னா உங்ககிட்ட கரெக்டான ஒரு ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போது கட்டிடத்திற்குள் நுழைய உங்களிடம் சரியான அடையாள அட்டை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணுமானா உங்ககிட்ட என்ன இருக்கணும், ஐடி இருக்கணும். எதுக்கு, டு என்டர் த பில்டிங், அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கு, அவ்வளோதான். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அன் ஐடி டு என்டர் த பில்டிங், யூ ஹாவ் டு ஹாவ் அ வேலிட் ஐடி டு என்டர் த பில்டிங், இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம சின்ன சென்டென்ஸும் சொல்லியிருக்கோம், அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். சில இடங்களில் சின்ன சென்டென்ஸ் இருந்தால் நீங்களே அதை ஸ்ட்ரெச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிரைவர்னா அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்க வேண்டும். ஸோ அது ஒரு ரெக்யர்மெண்ட் இல்லையா, கையில் லைசன்ஸ் அவர் வச்சுருக்கணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன, டிரைவர். இந்த இடத்துல ஒரு ஓட்டுநரிடம் அப்படின்னு இருக்குது. ஒரு ஓட்டுநர்னு ஒருத்தர் இருந்தானா அவர்கிட்ட ஒரு லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா. ஸோ அ டிரைவர், அ டிரைவர்ன்றது ஒரு சிங்குலர் நவுன். அப்போது நம்ம ஹேஸ் டு ஹேவ்னு யூஸ் பண்ணணும். இருக்க வேண்டும்னு இருக்குது, அதுக்கு நாம் ஹேஸ் டு ஹேவ்னு யூஸ் பண்ணணும். ஸோ என்ன இருக்கணும், அ லைசன்ஸ். இப்போ சேர்த்து சொல்லுங்களேன், அ டிரைவர் ஹேஸ் டு ஹேவ் அ லைசன்ஸ், அ டிரைவர் ஹேஸ் டு ஹேவ் அ லைசன்ஸ், அவ்வளோதான். இதையெல்லாம் செய்யணும்னா உங்ககிட்ட பணம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஜென்ரலாக. ஸோ இந்த இடத்துலையும் உன்னிடம்னு தான் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் யூ, இருக்க வேண்டும்னா ஹாவ் டு ஹாவ், என்ன இருக்கணும், பணம்.
மணி. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், யூ ஹாவ் டு ஹாவ் மணி. ஸோ இதையெல்லாம் பேசுறதுக்கு நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு ப்ரோவா இருக்கணும்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு பிகினர் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணா நீங்க எவ்வளோ சீக்கிரமாவே ஃப்ளூயண்ட் ஆயிடுவீங்க பாருங்க. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் மணி. எதுக்கு அப்படின்றதுக்கு நீங்களே ஏதாவது ஒன்று சேர்த்து சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பணம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்ல போறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா டு என்ஜாய் யுவர் லைஃப். சரி, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னா உன்னிடம் பணம் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம். யூ ஹாவ் டு ஹாவ் மணி டு என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்னு சொன்னோம். இப்போ அப்படியே நெகட்டிவா வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கு பணம் எதுவும் இருக்க வேண்டியதில்லை, பணம்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு நம்ம நெகட்டிவா சொல்லலாம். ஸோ இதை எப்படி சொல்றது? சப்ஜெக்ட் உன்னிடம் பணம் எதுவும் இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் வந்து யூ, இருக்க வேண்டியதில்லை அப்படின்னா டோன்ட் ஹாவ் டு. யூக்கு டோன்ட் ஹாவ் டுன்னு போடுவோம். ஒருவேளை இந்த இடத்துல ஹீ, ஷீ, இட் ஏதாவது வந்துச்சுன்னா இங்கே டசன்ட் ஹாவ் டு ஹாவ் அப்படின்னு நம்ம போடுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ என்ன இருக்க வேண்டியதில்லை? பணம், மணி. எதுக்கு? வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு, டு என்ஜாய் யர் லைஃப். அவ்வளோதான். இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வேற எந்த விதத்துலையும் இந்த சென்டென்ஸ் வந்து மாறாது. யூ டோன்ட் ஹாவ் டு ஹாவ் எனி மணி. எந்த பணமும் தேவையில்லை, பணம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றதுனால எனி மணி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். யூ டோன்ட் ஹாவ் டு ஹாவ் எனி மணி டு என்ஜாய் யுவர் லைஃப். இப்போ நீங்க ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்க. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். இல்ல ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறீங்க. ஆதார் கார்டு அப்ளை பண்ண போறீங்க. இல்ல பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க. அப்படின்னா, ஸோ அதுக்கு போறாள் அவ. சரி அப்போ போறப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவள்ட்ட இருக்க வேண்டும். அப்பதான் வேலை முடியும். அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவளிடம் தேவையான அனைத்து ஆவணங்களும் இருக்க வேண்டும். அது ரெக்யர்மெண்ட். அப்பதான் போன வேலை முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அவளிடம் ஷீ, சப்ஜெக்ட் வந்து ஷீ, இருக்க வேண்டும்னு பாசிட்டிவா தான் இருக்கு. இப்போ ஷீக்கு ஹேஸ் டு ஹேவ். என்ன இருக்கணும்? தேவையான அனைத்து ஆவணங்களும், ஆல் த டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஆல் த ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ், எப்படி வேணா சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால ஆல் த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். நீங்கள் வேணுமானா ஆல் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் இது என்ன கூட லென்தன் பண்ணிக்கோங்க. ஸோ ஷீ ஹேஸ் டு ஹேவ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ். ஷீ ஹேஸ் டு ஹேவ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா இதை ஸ்ட்ரெச் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ எதுக்கு அப்படின்னா டு ஓப்பன் அன் அக்கௌண்ட், டு அப்ளை ஃபார் பாஸ்போர்ட், இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சேர்த்து இன்னும் கூட இந்த சென்டென்ஸை ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஷி ஹேஸ் டு ஹேவ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் டு ஓப்பன் அன் அக்கௌண்ட். ஷி ஹேஸ் டு ஹேவ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் டு அப்ளை ஃபார் அ பாஸ்போர்ட். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இப்போ இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து நெகட்டிவாக சொல்ல போகிறோம். அவரிடம் எந்த ஆவணங்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதே சப்ஜெக்ட் தான் ஷீ. இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நெகட்டிவாக இருக்கிறதுனால ஷீக்கு ஏற்ற மாதிரி இங்கே டசன்ட் ஹாவ் டு ஹாவ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஒருவேளை சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தேலாம் இருந்ததானா நம்ம டோன்ட் ஹாவ் டு ஹாவ்னு நம்ம போட்டிருப்போம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இல்லையா? அப்புறம் பார்த்தீங்களானா எந்த ஆவணமும், ஆவணம் எதுவும் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எனி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ எந்த, எதுவும் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா எனின்ற வேர்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களானா பணம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப எனி மணி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல எந்த ஆவணமும் அப்படின்றதுனால எனி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்களேன். ஷி டசன்ட் ஹாவ் டு ஹாவ் எனி டாக்குமெண்ட்ஸ். ஷி டசன்ட் ஹாவ் டு ஹாவ் எனி டாக்குமெண்ட்ஸ். இப்போ பாஸ்ட் டென்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உனக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஜாப் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்க கிட்ட எல்லாம் ஓகே தான், பட் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ உனக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட். அந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ஒரு பெரிய ரெக்குயர்மெண்ட் இல்லையா? ஸோ உங்களுக்கு அப்படின்னு இருக்க நல்ல சப்ஜெக்ட் யூ. ஆனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஹேட் டு ஹேவ் தான் இல்லையா? என்ன இருந்திருக்கணும்? குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அப்படியே சேர்த்து சொல்லுங்க. யூ ஹேவ் டு ஹேவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இல்லை ப்ரெசென்ட்ல நம்ம யாருக்காவது அட்வைஸ் பண்ணுறோம், இங்கே பாரு உனக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதா இருந்தால் யூ ஹாவ் டு ஹேவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக பேசுகிறப்போ. அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு மனசாட்சி இருக்க வேண்டும். அதுதான் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ யூ. இப்போ அவளுக்கு மனசாட்சி இருக்கணும் அப்படின்னா ஷீ. இப்படி மாற்றி ஒவ்வொன்றுக்கும் சப்ஜெக்டை மாற்றி ட்ரை பண்ணுங்க.
ஸோ இந்த இடத்துல யூன்றதுனால ஹாவ் டு ஹாவ்னு போட்டிருக்கோம். ஹீ ஷீ இட் எல்லாம் வந்ததானா ஹேஸ் டு ஹாவ். இப்போ அவனுக்கு மனசாட்சி இருக்கணும்னா ஹீ ஹேஸ் டு ஹாவ் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ மனசாட்சி என்ன இருக்கணும்? மனசாட்சி இருக்கணும். ஸோ மனசாட்சிக்கு கான்ஷியன்ஸ். பொதுவா ஒரு மனசாட்சி நம்ம தமிழ்ல சொல்ல மாட்டோம். பட் இங்கிலீஷ்ல இதை அ கான்ஷியன்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ கான்ஷியன்ஸ். யூ ஹாவ் டு ஹாவ் அ கான்ஷியன்ஸ். உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும். இப்போ பார்த்தோம் இல்லையா? இது இல்லாம நம்ம ஹாவ இன்னும் நிறைய அர்த்தங்கள்ல யூஸ் பண்ணுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஹேவ வந்து நம்ம வந்து சாப்பிடுறது அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். ட்ரிங்க் குடிக்கிறதுன்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரிங்க்குக்கு பதிலா ஈட்டுக்கு பதிலாவும் நம்ம வந்து ஹேவ வந்து யூஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் ஐ ட்ரிங்க் காஃபின்னு சொல்றத விட ஐ ஹாவ் அ காஃபி, ஐ ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்றது தான் காமன். அப்படிதான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் சொல்லுவாங்க. அதனால நம்ம ட்ரிங்க் அண்ட் ஈட்டுக்கு பதிலா ஹேவ யூஸ் பண்றது இன்னும் கூட நீட்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர்லயும் நம்ம இதே மாதிரி ஐ ஹாவ் டு ட்ரிங்க் காஃபி அப்படின்னு சொல்ற மாதிரி ஐ ஹாவ் டு ஹாவ் காஃபி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஹாவ் டு ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஐ ஹாவ் டு ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் அடுத்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்க போறோம். அடுத்தது இந்த ஹாவ இன்னும் கூட சில வார்த்தைகளோட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஓய்வெடு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டேக் ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஹாவ் அ ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது இன்னும் கூட பொலைட்டா, டீசென்ட்டா இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி சொல்றது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறப்பவே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத சேர்த்து கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஓய்வெடு அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? ஹாவ் அ ரெஸ்ட் அப்படி சொல்லுவோம். அப்புறம் நம்ம சொல்லுவோம், ஐயோ! எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா. நான் கொஞ்சம் படுத்து எந்திரிக்கணும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி படுத்து எந்திரிக்கிறது. சின்னதா கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கிறது. அத வந்து ஹேவ் அ லை டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் படுத்து எந்திரிம்மா, கொஞ்சம் படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் படுத்துக்கோ அப்படி சொல்றதுக்கு ஹேவ் அ லை டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி நல்லா பார்ட்டி பண்ணு, ஹேப்பியா இரு அப்படி சொல்றதுக்கு ஹேவ் அ பார்ட்டி. அதே மாரி ஒரு சர்ஜரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு ஹேவ் சர்ஜரி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லயும் நாம இதே ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ரெக்யர்மென்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு விஷயம் தேவையா இருக்கு. அது இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இந்த ஹேவ் டு ஹேவ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம சொல்றோம், "ஐயோ! எனக்கு ரொம்ப தலைய வலிக்குது. எனக்கு ஒரு காஃபி வேணும்." இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ரெக்யர்மென்ட். நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ வாண்ட் காஃபி அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ரெக்யர்மென்ட் இல்ல. அது வந்து நம்மளுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லணும் அப்படியானா, சப்ஜெக்ட் ஐ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹேவ் டு ஹேவ்னு யூஸ் பண்ண போறோம். என்ன வேணும்? காஃபி. ஐ ஹேவ் டு ஹேவ் காஃபி அப்படின்னு சொல்றப்பவே அது வந்து ஒரு ரெக்யர்மென்ட். எனக்கு இப்ப அது தேவைப்படுது. அது எனக்கு தேவையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் வெறுமனே ஒரு காஃபி குடிக்கணும்னு ஆசைப்படல, விரும்பல. எனக்கு அது இப்ப ரொம்ப தேவைப்படுது. அப்படி சொல்றதுக்கு தான் ஐ ஹேவ் டு ஹேவ் காஃபி. இல்லன்னா இன்னும் கரெக்ட்டா சொல்லணுமானா, ஐ ஹேவ் டு ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான். பார் ஐயோ! ஐ அம் ஸ்டார்விங் எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு இப்போ உடனே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும். ஸோ ரெக்யர்மென்ட் என்னால பசி தாங்க முடியல. ரெக்யர்மென்ட். அடுத்தது நாம சொன்னோம் இல்லையா? ஹேவ் அ ரெஸ்ட், ஹேவ் அ லை டவுன், ஹேவ் அ பார்ட்டி, ஹேவ் சர்ஜரின்லாம். இத வச்சும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் படுக்கணும். நான் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கணும். அப்பதான் எனக்கு வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ ரெக்யர்மென்ட். இந்த இடத்துல எனக்கு அது ரொம்ப தேவை. எனக்கு பாரு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சா தான் அடுத்த வேலைய நான் செய்ய முடியும். அப்ப இத எப்படி சொல்றது? சப்ஜெக்ட் நான் அப்படின்றதுனால ஐ. ரெக்யர்மென்ட் அப்படின்னாலே ஹேவ் டு ஹேவ். என்ன ரெக்யர்மென்ட் இந்த இடத்துல? கொஞ்ச நேரம் படுக்கணும். லை டவுன். ஐ ஹேவ் டு ஹேவ் அ லை டவுன். எதுக்கு? பிகாஸ் ஐம் சோ டயர்ட். ஐம் சோ டயர்ட். ஐ ஹேவ் டு ஹேவ் அ லை டவுன். இதுதான் அந்த சென்டென்ஸ். நீ பாரு அவளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா எப்படி சொல்லணும்? அவளுக்கு செய்ய வேண்டியது இல்லைன்னா எப்படி சொல்லணும்? 2த்தையுமே நீங்களே சொல்லி பாருங்க. அவளுக்கு கண்டிப்பா ஒரு சர்ஜரி பண்ணணும். ஷி ஹேஸ் டு ஹேவ் சர்ஜரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல அவளுக்கு சர்ஜரி எல்லாம் செய்ய வேண்டியது இல்ல. சும்மா பில்ஸ்லயே அது சரியாயிடும். அப்படி சொல்றதா இருந்தா, இந்த இடத்துல வேண்டும் அப்படின்னா ஹேவ் டு ஹேவ், வேண்டியதில்லை அப்படின்னா டசன்ட் ஹேவ் டு ஹேவ். ஷி டசன்ட் ஹேவ் டு ஹேவ் சர்ஜரி. ஷி டசன்ட் ஹேவ் டு ஹேவ் சர்ஜரி. எவ்வளவு சிம்பிள் இல்ல? இப்போ நாம
சில கொஸ்டின்ஸ் கூட பார்த்துடலாம். எப்பவுமே ஒரு ஸ்ட்ரக்சரை கத்துக்கிறப்போ பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கறது நல்லதுதான். இப்போ நாம ஒரு ஜாபுக்கு ஒருத்தவங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறப்போ, அப்படியா அவ அப்ளை பண்ணலாமா? அவளுக்கு ஏதாவது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா? அது ஒரு ரெக்யர்மெண்ட்டா? அது தேவையா? அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாருங்க ஷீ. அப்போ கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? டஸ் ஷீ ஹாவ் டு ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ்? ஏதாவது அனுபவம். ஸோ கொஸ்டின்ஸ்லேயும் நெகட்டிவ் சென்டென்சஸ்லேயும் நாம எனின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் சென்டென்சஸில் மட்டும் சம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் கூட டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸில் எனி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அவளுக்கு ஏதாவது அனுபவம் இருக்க வேண்டுமா? இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ரெக்யர்மெண்ட்டா அது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ சப்ஜெக்ட் ஷீ இருக்க வேண்டுமா அப்படின்னு கொஸ்டினாக கேட்குறப்போ டஸ் ஷீ ஹாவ் டு ஹாவ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ்? எனி எக்ஸ்பீரியன்ஸ். டஸ் ஷீ ஹாவ் டு ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னும் கூட இந்த கொஸ்டினை நீங்கள் பெருசாக்கணும்னு நினச்சிங்களான்னா இந்த ஜாபுக்கு அது தேவையா? டஸ் ஷீ ஹாவ் டு ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்கா, நீ ஓய்வு எடுக்கணுமா, உனக்கு இப்போ ரெஸ்ட் தேவைப்படுதா, ரெக்யர்மெண்ட்டா அப்படி நம்ம கேட்குறோம். ஸோ நீங்கள்ன்றதுனால சப்ஜெக்ட் யூ. இப்போ வேணுமா அப்படின்னா டூ யூ. ஸோ டூ யூ ஹாவ் டு ஹாவ் அ ரெஸ்ட்? டூ யூ ஹாவ் டு ஹாவ் அ ரெஸ்ட்? ஸோ இந்த வீடியோவில் நாம் ஹாவ் டு ஹாவ் உடைய ஒரு யூசேஜை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதோடு இல்லாமல் நீங்களும் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பேசி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். என்னாலையும் இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுது, என்னோட நாக்கும் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுது, நல்லா என்னால் ஃப்ளூயண்ட்டாக ஸ்டைலிஷாக பேச முடியுது அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட சில சென்டென்சஸ் ஓனாக ஃப்ரேம் பண்ணுங்கள், அதை பேசி பழகுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.